வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இப்போ இந்த விஷயம் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த வீடியோவில் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப். இது வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டில் ஒரு பெரிய கான்செப்டு. இது சிம்பிளாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கு ஹோம் அப்ளையன்ஸ் வாங்கும்போது இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு மிஷினரி பிளான்ட் இதெல்லாம் வாங்கும்போது ஒரு கம்பெனி தர்ற கேரண்டி, வாரண்டி, எத்தனை வருஷத்துக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் சப்போர்ட் அவைலபிலிட்டி, இந்த மூணையும் கன்சிடர் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரியுடைய லைஃப் லாங் எவ்வளவு காசு செலவாகும். ஸோ இதுக்கு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப். இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு பைக் வாங்குறீங்க, ரொம்ப ஹாஸ்ட்லியாக யூனிக்காக உங்களை தனியாக காட்டணும்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபா போட்டு அந்த பைக் வாங்குறீங்க. அதனுடைய ஆப்ரேஷனல் காஸ்ட் கணக்கு எடுத்து பாருங்கள். 1 லிட்டருக்கு 20 to 25 கிலோமீட்டர் தான் அதை ரன் பண்ணோம். அப்போ நார்மல் பைக் எவ்வளோ போகும்? 50க்கு போகும், 55க்கு போகும். அப்போ என்விரான்மெண்டல் டேமேஜ் பண்ணுறீங்களா இல்லையா? அப்போ நீங்கள் 50 கிலோமீட்டர் தூரம் போகும்னா 2 லிட்டர் பெட்ரோலை எரிக்கணும். அப்போ 2 லிட்டர் பெட்ரோலை எரித்த புகை வருதுன்னா என்விரான்மெண்டல் டேமேஜ் ஆகுதா இல்லைங்களா? இதையும் தான் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பில் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் மிஷினரி பிளான்ட் இதெல்லாம் வாங்கும்போது. நன்றி, வணக்கம்.